முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிரைவரின் கதை. நான் சில நாட்களுக்கு முன்னால் காரைக்கால் போயிருந்தேன். அங்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் தான். அங்கே தங்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அந்த நேரம் பார்த்து ஒரு புது கிரிட்டா அப்படி டேன் பண்ணும்போது, அந்த போர்ட்டிகோவுக்கு வரணும்ல, அந்த இடத்துல டேன் பண்ணும்போது நல்லா தெரியுது. லெஃப்ட்டில் பார்த்தா அந்த இடம் நல்லா தெரியும். அந்த கிரிட்டா டிரைவ் ஓட்டிகிட்டு வந்தவர் அப்படியே சைடு கிராச்சஸ் பண்ணிட்டார். அதாவது எட்ஜில் பேக் வீல் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கரகரன்னு இதாகிடுச்சு. சடன்லி என்ன பண்ணுறது, அது கஸ்டமரும் அப்படியே வந்து நின்று இருக்காங்க. அந்த காருக்கு சொந்தக்காரங்க, ஓட்டுனது டிரைவர் வந்து எல்லோரும் முன்னாலே அவரை கண்ணு தெரியலையா, அவ்வளோ அழகாக இருக்குது லெஃப்ட் சைடில், நீ அப்படியே வந்து இது பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ வேணா நீ ஓட்டாத அப்படின்னு சொல்லி அவங்க ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இவர் டிரைவர் அவமானம் அங்கே இருந்தவங்கெல்லாம் பார்க்கும்போது அவமானத்தால் ஒரு சை ஆயிடுச்சு அவருக்கு. கொஞ்சம் தூரம் போனாங்க. அந்த கிரெட்டா ஓட்டுன்னு போனவங்க திருப்பி வண்டி நிறுத்திட்டு வந்து அந்த ஆளுக்கிட்ட ஒரு 1500 கொடுத்து, நல்லா ஒரு வாரம் பிளான் பண்ண, எல்லாத்தையும் சொதப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த டிரைவர் ஒரு ஃபீலிங்காக அப்படி நின்றுந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா தம்பி லெஃப்டில் பார்க்கலையா அப்படி? இல்லைண்ணா, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது அதெல்லாம் இருக்கக்கூடாதப்பா அப்படின்னு. அப்போது சில விஷயங்களை அவர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் வந்து ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து ஒரே அம்மக்குளமாக ஆட்டம் போட்டுதான், அடங்க மாட்டேன்தான். நீ கண்டுக்காமல் ஊராக சுற்றிட்டு இருக்கிய, இவங்க ஒன்று இது பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு உடனே வாங்க, அவனுங்க அடங்க மாட்டாங்க என் பேச்சுக்கு, அப்புறம் லோன் காசு கட்டணும் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபோனு ஓனர் அந்த நேரம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனு கூட எடுக்காமல் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கட் பண்ண முடியல, கட் பண்ணால் அது ஒரு பிரச்சனையாகும் போல தெரியுது. சரி, அதனால் அந்த பிஸி அந்த டைமில் பார்த்தா இது மிஸ்டு கால் ஓனர். இது என்ன அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அது கவனம் செதறி போய் இடிச்சிருக்காரு. அது கிராச்சஸ் பண்ணிட்டார். இவ்வளோதான் ப்ராப்ளம். 5 நாள் டூர், ஒரு நாளைக்கு 1500 கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டு போச்சுங்களா. ஒரு ஆக்டிங் டிரைவராக நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, டிரைவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், டிரைவர் தொழில் வந்து சாதாரண தொழில் கிடையாதுங்க. அவங்க வந்து கண் நல்லா தெரிஞ்சால் தான், 360 டிகிரி கண் நல்லா தெரிஞ்சால் தான் அவங்க வண்டி ஓட்ட முடியும். கை நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அது பண்ண முடியும். கால் நல்லா இருந்தால் தான் கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு இதை பண்ண முடியும். இதுக்கும் மேலே அவன் மூளை கிளியராக இருந்தால் தான் அவன் வண்டியை ஒழுங்காகவே ஓட்ட முடியும். அந்த மூளையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, டிரைவர் எல்லாத்தையும் நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அதை அவர்கிட்ட சொல்லி, அவர் லாங் போகிறார், அவர் வண்டிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், பின்னால் வர்றவங்களுக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். சம்பாதிக்கத்தானே போகிறாங்க. மற்ற வேலை மாதிரி இல்லைங்க டிரைவர் வேலை. ரொம்ப கஷ்டமான வேலை. வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு டிரைவராக போகிற ஒரு சீட்டில் உட்காந்துட்டு போல நினச்சின்னு இருக்கீங்க. அவர் இவ்வளோ ஒர்க் அவர் பண்ணால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் ஹைவேஸில். அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அவர் ஃபுட்டு கூட வெளியில் நல்ல ஃபுட்டு சாப்பிட மாட்டார். ஏன்னா அங்கங்கே டாய்லெட் இருக்காது, பாத்ரூம் இருக்காது. அதனால் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க உங்களுக்காக சம்பாதிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வெளியே போகும்போது ஆறுதலாக பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. வீட்டு பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.